அது என்ன பண்ணேன்னா, இன்னொரு குட்டிய தேடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு குட்டி அதுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதோ வாயில தூக்கிட்டு போகுது பாருங்க. எவ்வளோ அழகா எடுத்துகிட்டு போகுது எலி. தண்ணி பாய்க்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. இருந்தாலும் மரத்துக்கு தண்ணி பாய்க்காமல் இருக்க முடியாது. அது அடுத்த இடம் தேடுது பாருங்கள். அடுத்ததாக இந்த குட்டிகளை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கு. இது நச்செலின்னு சொல்லுவாங்க. சின்ன குட்டி எலி இவ்வளோ அழகாக தோண்டிகிட்டு இருக்கு மண்ணை பாருங்கள். இந்த குட்டிகளை எடுத்து அங்கே கொண்டு வைக்கும். இது 2 குட்டியும் வந்தால் இருக்குது பாருங்கள். இருக்குதா? உண்மையான தாய்ப்பாசம்னு சொன்னால் இதுதான். நம்ம அம்மாவும் பிள்ளைங்க சாப்பிடலனாலும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். தன் குட்டி வந்து தண்ணியில் மூழ்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறது.